குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 100 rupees discount. ஏர்போர்ட்டில் இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். Dazller all day lip color. Stunning shades at 200 rupees. Dazller boundless expressions. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். எதை வேணா கட்டுப்படுத்திடலாங்க, ஆனா இந்த நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. அது பேசுறதாவும் இருக்கட்டும், சாப்பிட்றதாவும் இருக்கட்டும். நாம எப்பெல்லாம் டயட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்பெல்லாம் தான் இந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே வேலை செய்யுதோ என்னமோ தெரியலங்க. எனக்கு அப்படிதான் பண்ணும். இந்த கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், ஆனா அது சரிப்பட்டே வராது. ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குதுங்க. அதாவது காலையில நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டா இந்த கிரேவிங்ஸ் அந்த நாள் ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாமா? அதாவது காலையில நம்மளோட பசிக்கு கொஞ்சம் அதிகமாவே ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அன்னைக்கு நமக்கு மதியானம் லஞ்சு கூட தேவைப்படாதாம். அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் சாப்பிடணுன்ற ஆசையும் வராதான். ஏன்னா ஏதோ ஒரு ஓரத்துல பசி இருந்தாதான் கிரேவிங்ஸும் இருக்குமா. காலையில ஒரு ஃபுல் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டா நமக்கு அந்த நாள் ஃபுல்லா பிரச்சனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காலையில கேலரிஸ் கம்மியா, ஃபேட் கம்மியா என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடலான்றத பார்க்கலாம். இட்லி, தோசை எது வேணாலும் ஆயில் இல்லாம சாப்பிடலாம். ஆனா நான் ஒரு கஞ்சி சாப்பிட்டேங்க. இந்த கஞ்சி சாப்பிட்டதும் வயிறு செம்ம ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கிரேவிங்ஸும் வரல, எந்த பசியும் வரல. இந்த கஞ்சியை நீங்களும் குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இது வேற எதுவுமே இல்லைங்க, ராகி கஞ்சி தான். இந்த ராகி கஞ்சியை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் மாதிரி நல்லா அடிகனமா இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த 1 டம்ளர் தண்ணி கொதிக்கும் போது 4 ஸ்பூன் ராகியை தனியா ஒரு கிண்ணத்துல தண்ணி போட்டு கலந்து அதை அதுல ஊத்துங்க. அது நல்லா திரண்டு வரும். திரண்டு வரும்போது ஒரு பக்கம் ஒரு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதுல 4 ஸ்பூன் கருப்பட்டி போட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி தண்ணியை அந்த ராகி களியில ஊத்துங்க. நல்லா கலந்துகிட்டே வாங்க. அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் விட்டு எடுங்க. இந்த தேங்காய் பாலுங்கிறது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு மாட்டுப்பால் கூட பிடிக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். சில பேர் வெறும் தண்ணி ஊத்தி கூட சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சியை ஆற விட்டு அப்படியே குடிங்க. உங்களுக்கு மதியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அதுவும் இல்லாம இந்த கிரேவிங்ஸ்ங்கிறது சுத்தமா வராது. ஏன் தெரியுமா? கருப்பட்டியில இருக்கிற ஸ்வீட்னஸ் நம்மளோட கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துதாங்க. அது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது. அதே மாதிரி ராகியில இருக்கிற சாலிட் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா அது நம்மளோட பசியை தூண்ட விடாம பண்ணுமா. ஏன்னா அதுலயே நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசிக்காம இருக்குமாங்க. சோ இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 100 rupees discount. ஏர்போர்ட்டில் இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். Dazller all day lip color. Stunning shades at 200 rupees. Dazller boundless expressions. குழந்தைக்கு எல்கேஜியில் லக்ஷிதாவை சேர்க்கும் போது ஸ்கூல் கோவிட்ல ஆன்லைன் கிளாஸ் தான். அப்போ பாரத மாதா வேஷம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி நாங்கள் போட்டோம், ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதை சரி சும்மா போட்டு பார்ப்போமேன்ற அந்த ஒரு ஃபோட்டோ தான் பயங்கரமாக நல்லா போச்சு. அப்போ சரி இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம், குழந்தைங்கள வச்சு போட ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அது அப்படியே நான் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணி வீடியோ நல்லாவே போச்சு. என்னோடய லைஃப்பில் நான் என்ன ஹேண்டில் பண்ணணும், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பேசுகிறேனே தவிர சும்மா எழுதி வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. அப்படியே நம்மளுக்கு இந்த லைஃப்பில் எனக்கு இன்றைக்கி இது நடந்துருக்கு. அதை நான் பேசும்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல இன்றைக்கி நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு எல்லாமே நடக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது கரெக்டாக நம்ம அந்த ரூட்டில் போகிறோம். குழந்தைக்காக தான் மெயின் ஆஃபீஸே. நான் குழந்தைங்க கூடவும் டைம் நிறைய கொடுக்கணும். எனக்கு இதுதான் இதுவும் போயிடக்கூடாது, குழந்தைக்காகவும் நான் இருக்கணும். அதே டைம் எனக்கு என்ன பேஷனோ அதையும் நான் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே எனக்கு வேணும். ஆசை நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சேஃப்டி தான். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை போய் எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் அடிக்கடி நம்ம கேட்க முடியாது. அவங்க சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அது என் லைஃப்லேயும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. தேவையில்லாமல் செலவு பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு உனக்கு காசு அப்படிலாம் கேட்பாங்க. அது எல்லாமே இருக்கேன், அப்புறம் எதுக்கு காசு. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு பாப்பாக்கு இந்த வயசில் இது தேவையான்ட்டு. நான் கஷ்டப்படுற மாதிரி என் பொண்ணு எதுலேயுமே வருத்தப்படக்கூடாது. எல்லா இதுவும் அவளுக்கு கிடைக்கணும். இல்லை எல்லா பெண்களுக்குமே பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ, வளையல் இதெல்லாம் தான் ரொம்ப. என்னதான் நீங்கள் விலை அதிகமாக வாங்கி கொடுத்தாலும் அந்த மாதிரி அதிலெல்லாம் இந்த சந்தோஷம் இருக்காது. இதானா அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை இதுவாயிடும். ஆனால் இந்த பூ வாங்கி கொடுக்கும் போது இருக்க சந்தோஷம்